இங்க பாருங்க, நம்ம ஜமீன்தார் வீட்டு பண்ணையில வேலை பார்த்த ரங்க ஜமீன்தாரையே துப்பாக்கியை காமிச்சு பயமுறுத்தி நிறைய பணத்தையும் நகைகளையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். அதனால அவனை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1000 ரூபாய். ஏன்னா ஜமீன்தார் வீட்டு நகை தான். அப்போ ரங்க இந்த பக்கம் தான் போயிருக்கோம். சரி, நீங்க எல்லாம் அப்படி வாங்க, நான் இப்படி வர்றேன். ஊரு புறா சேர்ந்து நாய் மாதிரி என்ன வரட்டானுங்க. இப்ப ஓடுறாங்க பாரு பேடி பசங்க.
ஏன் என்ன இப்படி வரட்டானுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு வாசல் கூட பிறந்த தம்பி எல்லாரும் இருந்தும் நான் அனாதை ஆயிட்டேன் தங்கம். நான் அனாதை ஆயிட்டேன். இல்ல ரங்கா, இல்ல, நீ அனாதை இல்ல. இந்த ஊரு உலகம் எல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் வாழ்நாள் பூரா உனக்கு துணையா நான் இருக்கிறேன். கவலைப்படாத ரங்கா. ஏன்பா தோட்டாவை வீணாக்குற? யார் நீங்க? உன்ன போலதான் நாங்களும். அப்படின்னா நாட்டுல உள்ள பெரிய மனுஷனுங்க எங்களை காட்டுக்கு விரட்டிட்டாங்க. இப்ப இந்த காடுதான் எங்க வீடு. நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க. விருந்தாளியா? ஆமா, இன்னைக்கு விருந்தாளி, நாளையில இருந்து எங்க கூட்டாளி. சரி, வாங்க போலாம். வாங்க. எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. ஐயா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. நேற்றுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளையோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். அது ஆபத்து சமயத்துல உயிரை கொடுத்தாவது பெண்களை காப்பாற்றணும். நீ கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டியே, ஆயுசு பூரா எப்படி அவளை வச்சு காப்பாற்ற போற? உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, பயப்படாம போங்க. பெரிய தலைமை பிரபு, நல்ல வேட்டை நாசமா போச்சு. பெரிய ஆபத்து பார்த்தவன் பண்ணாத வச்சக கை கட்டு இருக்கு, வாய் கட்டாம போச்சு. ஏன் எல்லாரும் கொலை புரிக்க? செய்யறது செய்த பத்தி எங்களே கேள்வி கேட்கிறியா? பாவம், அவங்களையா கொள்ளையடிச்சது? பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள பகல் கொள்ளையடிக்கிறார்களே, அவங்களே வணக்கணும். உபதேசம் காலுக்கு நல்லா இருக்கு, வயிற்றுக்கு வயிற்றுக்கா? வாயாங்க. சொல்லிட்டார். மாமா,
இது என்னடா இது போலாம்? இவங்கெல்லாம் யாரா? எல்லாரும் என் கூட்டாளிங்க மாமா. மாமா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாட்டுக்கு நெல்லு வேணும். உங்களுக்கு இல்லாததாரா? அள்ளிட்டு போகடா. எடுத்துட்டு போ. மெதுவாடா, மெதுவா, சட்டம் கேட்க போகுது. மெதுவாடா, திருட கூட தெரியல உங்களுக்கு. உன்னை நான் இந்த நிலையிலேயே பார்க்கணும். எப்படியோ நல்லா இருக்கியா ஐயா? சின்னமோ உயிரோட இருக்க மாமா. ஏன் மாமா, என் தம்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியலப்பா. நான் போயிட்டு வரேன். புது திருடங்கள் சரியா தண்டாடுது. ஜமீன்தார்கிட்ட நான் எப்படி பதில் சொல்றது? என்ன கட்டி போட்டுட்டு போ, அப்பதான் நான் தப்பிச்சுக்க முடியும். ஏய், கொண்டாப்பா அந்த கயிறு கைட்டு கொண்டா. கட்டு ஆள் வந்துருவீங்க, எல்லாம் எடுத்துட்டு போங்க. கட்டு 10 ஆள் எடுத்துட்டு போ. 10-15 கோழி முடிச்சுட்டு போ. ஜவாய் என்னடா ரங்க, ஒழுங்கா கட்ட கூட தெரியல. நீ எல்லாம் திருட்டு தர எப்படித்தான் பண்ண போறியோ? கட்டா என்ன நெருப்பு வைக்கிறீங்க? ரொம்ப நல்ல காரியம், ரொம்ப நல்ல காரியம். வை 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 வை, ஒன்னும் அவசரம் இல்ல, நின்று தினமா வைய. ஆஹா, எனக்கு ஜமீன்தாரே எரியுற மாதிரி இருக்குது. தண்ணி குடிச்சு வைங்கடா, வெந்நீர் போட்டு குடிச்சுக்கிறேன். இந்த இடம் தானே என்ன திருடனாக்குச்சு. எத்தனை வீட்டுக்கு ஜமீன்தார் நெருப்பு வச்சிருப்பான். என் மனசு வேகுது மாமா, என் மனசு வேகுது. அதே மாதிரி இந்த இடமும் வெந்து நாசமா போகுது. சரி, சீக்கிரம் போ. அடுத்த ஜாமம் நினைக்கிறேன். கதிர்கட்டெல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அக்காடான கட்டில் வந்து படுக்கிறேன். சும்மா டக்கு 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 டக்குன்னு குதிரை வேற 10-15 பேரு துப்பாக்கியும் கைமா வந்து நிக்கிறாங்க. இதே மாதிரி துப்பாக்கி நெஞ்சுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு என்ன ஒருத்தரை கொல்றதுக்கு இவ்வளவு துப்பாக்கி வேணுமா? ஏன்பா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறேன். ஏய், கிடங்கு சாவியை தாப்பா அப்படின்றான். ஆனா போப்பா அந்த சொல்ல நினைக்கல. மூஞ்சிக்கு நேரம் ஒரு கத்தி நீட்டிட்டு நிக்கிறான் ஒரு முட்டா பையன். ஐயோ மோசமானே அப்படின்னு பறக்க முடிச்சுக்கிட்டு பாக்குறேன். நம்ம ரங்க இல்ல ரங்க, அவன் நிக்கிறான். அடே ரங்கா, நீயாடா அப்படின்னு சொல்லி வாய மூடல. உடனே ஒரு அடி அவ்வளவுதான். முதுக பிரிச்சுட்டானுங்க. கைய ஒருத்த கட்டலாம், காலை ஒருத்த கட்டலாம். கோழி குஞ்சு மாதிரி கட்டோட கட்டா கட்டி தூக்கி போட்டாளுங்க. நெல்லெல்லாம் கொண்டு போயிட்டாளுங்க. கிடைக்குது ஒரு தடிப்பை தீவட்டி வச்சு நெருப்பு கொளுத்திட்டான். அடே கொள்ளற போக, ஏன்டா நெருப்பு வைக்கிறீங்க? என்னையும் நெருப்புல போட்டு என்னையும் சாம்பல் ஆக்குங்கடான்னு. ஆவுடான்றான். சாவுடா சொல்ல ஆவுடான்றான். ஏன்னா நான் சாம்பல் ஆனா என்னடா பண்ணுவேன்னு கேட்டதுக்கு பெரிய வீரர் இவரு. ஊரு கூட தெளிச்சு போற போனான்ட்டான். எனக்கு கையும் ஒல்ல காரு ஒல்ல. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்னையாது? ரங்கம் ஒட்டதான கொள்ளக்காரனா மாறினா அது எப்படிங்க துப்பாக்கியும் கையுமா ஒரு பெரும் கூட்டமே அவன் பின்னால் இருக்குது? ஆமா, அந்த கூட்டம் எல்லாம் எப்படி வந்து இவருடைய ஆட்டா இருக்கலாம். ஆஹா, இவர் இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? வைவேட்டி இல்ல, நான் விளைவிக்கிறேன். என்ன விஷயம்? வைவேட்டி எங்கெங்கயோ இருந்து ரங்கன் அவன் தம்பிக்கு அனுப்புற மணியாடர் எல்லாம் போஸ்ட் ஆபீஸே திரும்பி வந்துருச்சான். அவன் தம்பி பட்டணத்திலே இல்லையா? பட்டத்துல இல்லையா? என்னங்க, கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போனவனை காணனா எப்படிங்க? ஐயா ஐயா ஐயா, என்னையா? அந்த ரங்கனுடைய ஆளுங்க நம்ம ஊர் முருகன் கோயில் ஐயரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஐயரியா? ஆமா. ஏன் நானும் கிளம்பியும் பார்த்து கொள்ளடிக்க போறாருடா. போனாரா? இன்னும் புரியுதேடா. அருக்கு எங்க சொல்லிருக்கேன். என்ன கொப்பரையில போட்டு காட்டுறானே, என்ன எவனோ
இதையும் தீர்க்காய் வெட்டுறதுக்கா கழுத்த வெட்டுறதுக்கா அட பாவி வீட்டில் வரதுக்கு இங்கே சொல்லியிருக்கப்படாது ஆத்திர ஆம்பளை ஆள்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பேனே நீயோ ஐயோ ஊர்ல எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் என் ஜாதகத்தை நான் பார்த்துக்கிற போல் இருக்கு அகாரம் வரணும்னு போட்டிருந்தாரு போல் இருக்கு நான் கவனிக்கல நல்லா மாற்றினுண்டு இது வந்து நல்லா மாற்றினுண்டு சரி சரிசில ஈஸ்வர தியானத்தை பண்ணி பிடிக்கும் மகேஸ்வரா சண்முகா ராஜேஸ்வரி சண்முகா நல்லா மாற்றினுண்டு மாற்றினுண்டு கும்புரா சாமி சாமி கும்பிட்டாச்சான்னு கேட்கறியா ஆட்சி எல்லாம் ஆட்சி காரியத்தை முடி சாமி லட்சப்பா ரங்கனா இருந்தா என்ன ராமனா இருந்தா என்னடா வெட்டிடு சீக்கிரம் சாமி காரியத்தை என்ன பாருங்க எனக்கு பயமா இருக்கு பாக்குறேன் பயப்படாம பாருங்க சாமி பயமா இருக்கிறப்பா நான் தான் ரங்கனா நீயாரா தப்பு 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 நீங்க வேண்டாம் சாமி டேரங்கான்னு அன்போட கூப்பிடுவீங்களா அதே மாதிரி கூப்பிடுங்க ரங்கா ரங்கா குணத்துல நீ முன்ன போலவே இருக்கடா ஒண்ணு இல்ல சாமி ஒரு சின்ன சமாச்சாரம் முதல்ல அவன் அந்த பக்கம் போகவே ஆமா என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தேன் ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் அவ்வளவுதானே இப்படி வா என்ன விஷயம் சொல்லு நம்ம ரங்கனுக்கு கல்யாணம் சாமி நல்ல நாள் பார்த்து நீங்க தான் நடத்தி வைக்கணும் எங்க இருக்கு கல்யாணமா பாதுகாப்பு போறது